இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புது ஸ்கைடைவ் வந்து நம்ம கருணாக்காரன் ஆட் பண்ணி வச்சுருக்கான். நம்ம அதான் இப்போ ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கரெக்டாக நம்மக்கிட்ட ஒரு 91 டைமண்ட் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்கைடைவ் எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மேலேருந்து அப்படியே வரும்போது அப்படி இது பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்விம் பண்ணிட்டு வரோம். நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். வாங்க ஸ்பின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் கிளியர் கேட்சா கொடுப்போம். 3 வாட்டி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு ஸ்பின் பண்ணுவோம். அதுக்கப்புறமா போய் கோல்ட் ராயல் வெப்பன் ராயல் ஸ்பின் பண்ணுறதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எதை கேன்சல் பண்ணலாம்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம். இதுதான் வேணும் கருணா, கொடுத்துட்றா. கருணாக்காரா கொடுத்துட்றா. கருணாக்காரா இது மட்டும் கொடுத்தா நான் ஜாலியாக இது ஏரோப்ளைன்லேருந்து இறங்கும் போது தண்ணியில் குதிச்சுக்கிட்டே வருவேன். இது நல்லா இருக்குல்லங்க. ஒரு 90 டைமண்ட். சாரி 9 டைமண்ட். கொடுத்துருப்பான்னு நினச்சேங்க. நாசமாக போகிறவன் கொடுக்கவே இல்லை. பாலா போகிற கரீனா போறன்ட்டு நம்ம ஒரு கோல்ட் ராயல் ஒரு 2 ஸ்பின்னு, அதுக்கப்புறம் வெப்பன் ராயல் 2 ஸ்பின்னு. சுத்தம் ஏகே பர்மனெண்ட் கொடுத்துட்டான். இன்னொரு ஸ்பின்னு கூட போட்டுக்கலாம். யாரா இருந்துவேன் போடான் சீடு. பண்ணிட்டு நம்ம அடுத்து நேராக போய் ஒரு 19 டைமண்ட் கிருட்டு தொடுவோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தொடுவோம். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ரேர் ஐட்டம் கண்டிப்பாக நம்மளுக்கு உழுகும். ரெண்டுத்தையும் அமுத்திக்கிட்டே இருந்தால் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ரேர் ஐட்டம் கண்டிப்பாக உழுகும். இப்போ நம்ம அமுத்திட்டோம். தாண்டிட்டு நம்மளுக்கு அப்படியே அது கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. 19 டைமண்டுக்கு இந்த அண்டர்சீவ் கொலாபரேஷனில் வந்த லூட் பாக்ஸ் ஒர்த்து தாங்க. 19 டைமண்டில் அதில் ஒர்த்து தான். அதை வந்து குறைய சொல்ல முடியாது. கருணாக்காரன் தான் வெடப்புங்க. இப்போ ஒரு 60 டைமண்ட் 70 டைமண்டுக்கெல்லாம் இந்த கோல்ட் ராயல் வாட்சரு வெப்பன் ராயல் வாட்சர் கொடுப்பான். நல்ல வேலை நம்மளுக்கு 19 டைமில் லூட் பாக்ஸே கொடுத்துட்டாங்க. சரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வெப்பன் ராயல் ஒன்று ஸ்பின் பண்ணிக்கலாம். திரும்ப போய் நம்ம இப்போ லக்கு உள்ளதாலும் நம்ம கிளியர் கேட்சா அடிச்சுக்கலாம். ஒரு 3 வாட்டி நம்மளுக்கு லக்கு வந்துட்டு போயிடுச்சு. திரும்ப அந்த லக்கு வர வைக்கிறதுக்கோசம் தான் நம்ம கிளியர் கேட்சாலாம் அடிக்கிறோம். இப்போ இதில் ஒரு ஸ்பின் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்பின் பண்ணலாம். அதுக்கப்புறம் போய் திரும்ப அதே ட்ரிக்கு டப்புன்னு நோட்டும். இதுக்குள்ளே இதுக்கு போகுது. இந்த பண்டில் நல்லா இருக்குல்லங்க. அந்த குவாக் மேன் பண்டில் கொடுத்துட்றா. அந்த வாட்சர் மேலேயே தொட்டுக்கலாம். அந்த டைமண்ட் வாட்சர் மேலேயும் ரெண்டையும் மாற்றி தொட்டு பார்ப்போமா? டைமண்ட் வாட்சரையும் அதையும் இல்லை, டைமண்ட் வாட்சர் கொடுக்க வேணாம். நம்ம வந்துட்டு அந்த வியூ ப்ரைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை அமுத்திக்கிட்டே இருப்போம். என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று அப்படி தான் வியூ ப்ரைஸ் அமுத்தி விழுந்துச்சாமா. வியூ ப்ரைஸ் அமுத்தி நம்ம ஒரு 19 டைமண்ட் போடலாம். 39 டைமண்ட். என்ன நடக்க போகுதோ? கொடுத்துட்டானா? கோல்டன் வாட்சர் கொடுத்துருக்கான். வாங்க, மனசெல்லாம் வலிக்குது. அதை கொண்டு போய் நம்ம இந்த எம்டன் ஸ்பின் பண்ணுவோம். ஒரு 2 வாட்டி கோல்டன் ஸ்பின் பண்ணிட்டு நான் போய் ஸ்பின் பண்ணுறோம். கொடுத்துட்றா பேராண்டி. பேச்சு எடுக்கணும். நம்ம கூடி சீக்கிரம் எம்டன் எடுக்கிற வீடியோ போடுவோம். எல்லாம் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. வீடியோ பார்க்க மட்டும் செய்கிறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் ஒரு சின்ன யூடியூபர் தான். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் ரெடி பண்ணி போடுறோம். ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. வியூஸ் போகுது, லைக் வருது, யாரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.